வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது நாட்டுக்கு போறீங்க, ஆனா அங்க பேசுற மொழி உங்களுக்கு சுத்தமா தெரியல. எப்படி இருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும்ல? அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்டை பார்க்கும்போதும் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, அந்த சார்ட்டோட மொழியான ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக்ஸை நாம இப்போ கத்துக்க போறோம். ஆமா, ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு கதை சொல்லுது. அதுவும் சாதாரண கதை இல்ல, ஒரு போர்க்கள கதை. ஒரு நாள் முழுக்க பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடந்த யுத்தத்தோட கதை அது. யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, யார் கண்ட்ரோல்ல இருந்தாங்க, இந்த கதையை படிக்க கத்துக்கிட்டா மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் நம்பால ஓரளவுக்கு கணிக்க முடியும். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த குழப்பமான கோடுகளை ஒரு 13 வயசு பையனுக்கு கூட புரியுற மாதிரி ஒரு தெளிவான மொழியா மாத்துறது தான். ஒரு கேண்டில்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன ரகசியம் இருக்கு, அப்புறம் நமக்கு ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு கொடுக்கிற 3 முக்கியமான பேட்டர்ன்ஸ் என்னென்னு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்து ஒரு சர்ஜன் மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணி அதோட ஒவ்வொரு பாகமும் என்ன சொல்ல வருதுன்னு பிரிச்சு மேயலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் ஒரு போட்டோ மாதிரி. ஒரு குறிப்பிட்ட டைம்ல, அதாவது ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் எங்க ஆரம்பிச்சது, எவ்வளவு தூரம் மேல போச்சு, எவ்வளவு கீழே வந்தது, கடைசியா எங்க வந்து நின்னுச்சுன்னு எல்லாத்தையும் ஒரே போட்டோல புடிச்சு வச்சிருக்கு. ஒரு கேண்டில்ல முக்கியமா 3 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு அதோட பாடி, அதாவது அந்த தடிமனான கலர் பகுதி. ரெண்டாவது விக்ஸ் அல்லது ஷேடோஸ், அந்த மேலையும் கீழையும் இருக்கிற மெல்லிய கோடு. மூணாவது ரொம்ப முக்கியமா அதோட கலர், பச்சையா இல்ல செவப்பாண்டு. இந்த பாடி தான் அந்த நாள்ல நடந்த சண்டையோட ரிசல்ட். பாடி எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு டீம், அதாவது பையர்ஸோ இல்ல செல்லர்ஸோ, சந்தேகத்துக்கே இடமில்லாம அடிச்சு தூள் கலப்பி ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது அந்த திரிகள், அதாவது விக்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா, சண்டையோட உச்சக்கட்டத்தை காட்டுது. பையர்ஸ் எவ்வளோ பேராசையோட விலையை மேல தூக்குனாங்க, செல்லர்ஸ் எவ்வளோ பயத்தோட விலையை கீழே தள்ளினாங்கன்னு இந்த விக்ஸ்ல தான் பார்க்க முடியும். சரி, இப்போ கலருக்கு வருவோம். இதுதான் ரொம்ப சிம்பிள். பச்சை கேண்டில்னா என்ன? புல்ஸ், அதாவது வாங்குறவங்க ஜெயிச்சிட்டாங்க, பிரைஸ் ஏறி இருக்கு, எல்லாருக்கும் ஹாப்பி. அதுவே சிவப்பு கேண்டில்னா பியர்ஸ், அதாவது விக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க, பிரைஸ் இறங்கிருச்சு, சோகம். சரி, பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் அசல் மேஜிக்கே ஆரம்பிக்க போகுது. சந்தையோட ட்ரெண்டே மாறப்போகுதுன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கிற ஒரு சூப்பரான பேட்டர்னை பத்தி பார்க்கலாமா? நம்ம லிஸ்ட்ல பேட்டர்ன் புல்லிஷ் ஹேமர். இதோட பேரை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு சுத்தியல் மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு ஹேமரை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? 3 கண்டிஷன்ஸ். 1, மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும்போது, அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இது வரணும். 2, இதோட பாடி ரொம்ப சின்னதா மேற்பக்கமா இருக்கணும். 3, அதோட கீழ்த்திரி, அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த பாடியை விட குறைஞ்சது 2 மடங்கு நீளமா இருக்கணும். இந்த ஹேமர் நமக்கு என்ன கதை சொல்லுது தெரியுமா? செல்லர்ஸ் பிரைஸை பயங்கரமா கீழே தள்ளினாங்க, ஆனா பையர்ஸ் திடீர்னு உள்ள வந்து போதும் நிறுத்துங்கடா அனு சொல்லி விலைய மறுபடியும் பிடிச்சி மேல தூக்கிட்டாங்க. இதுதான் அந்த கதை. செல்லர்ஸ் தோத்துட்டாங்க, பையர்ஸ் பவர்ஃபுல்லா உள்ள வராங்கன்னு அர்த்தம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு 2 கேண்டில் பேட்டர்ன். இது இன்னும் பவர்ஃபுல்லானது. மார்க்கெட்டோட கண்ட்ரோல் எப்படி ஒரே நாள்ல தலைகீழா மாறுதுன்னு இது காட்டும். பேட்டர்ன் நம்பர் 2, புல்லிஷ் என்கல்ஃபிங். என்கல்ஃப்னா விழுங்குறது. பேருக்கேத்த மாதிரி இதுல ஒரு கேண்டில் அதுக்கு முன்னாடி இருந்த கேண்டில முழுசா விழுங்கிடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல் நாள் ஒரு சின்ன சிவப்பு கேண்டில் இருக்கும், செல்லர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அடுத்த நாள் ஒரு பெரிய பச்சை கேண்டில் வந்து முதல் நாள் உருவான அந்த சிவப்பு கேண்டிலோட பாடிய முழுசா மூடி மறைச்சிடும், அதாவது விழுங்கிடும். இது நடந்தா அது புல்லிஷ் என்கல்ஃபிங். இது சொல்ற கதை இன்னும் பவர்ஃபுல். நேத்து உங்க ராஜ்யம் நடந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நாங்க வந்துட்டோம், உங்களை விட பல மடங்கு சக்தியோட வந்திருக்கோம், இனி ஆட்டம் எங்க கையிலன்னு பையர் சொல்ற மாதிரி இது இருக்கு. இது ஒரு முழுமையான பவர் ஷிஃப்ட். நம்மளோட கடைசி பேட்டர்ன் ஒரு 3 கேண்டில் கதை. இது எப்படி இருள் விலகி ஒரு புது விடியல் பிறக்குதுன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை கதை. பேட்டர்ன் நம்பர் 3, மார்னிங் ஸ்டார். நீண்ட 2 ராத்திரிக்கு பிறகு காலையில உதிக்கிற விடிவெள்ளி மாதிரி இது. இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஒரு 3 ஆக்டட் டிராமா மாதிரி. ஆக்ட் 1 இரவு, ஒரு பெரிய சிவப்பு கேண்டில், மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. ஆக்ட் 2 நட்சத்திரம், ஒரு சின்ன கேண்டில், பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுல ஒரு குழப்பம், யாரு ஜெயிக்கிறதுன்னு தெரியல. ஆக்ட் 3 சூரிய உதயம், ஒரு பெரிய பச்சை கேண்டில், பையர்ஸ் முழுசா கண்ட்ரோலை எடுத்துட்டாங்கன்னு அடிச்சு சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, விக்கிறவங்களோட சக்தி எல்லாம் தீர்ந்து போச்சு, இருள் விலகிடுச்சு, இனி ஒரு புது நாள், பையர்ஸ் நம்பிக்கையோட களமிறங்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே சார்ட்டை பார்க்கும்போது அது வெறும் கோடுகளா பார்க்காதீங்க, அது சொல்ற கதைகளை கேட்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு கேண்டிலும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கும். சரி,
நாம இப்ப பார்த்த 3 முக்கியமான பேட்டர்ன்ஸையும் சுருக்கமா இந்த டேபிள்ல பாருங்க. இது உங்க சீட் ஷீட் மாதிரி. ஹேமர் செல்லர்ஸ் தோத்துட்டாங்கன்னு சொல்லுது. என்கல்ஃபிங் பையர்ஸ் முழு கண்ட்ரோலை எடுத்துட்டாங்கன்னு காட்டுது. மார்னிங் ஸ்டார் செல்லிங் பிரஷர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. வேணும்னா இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இப்போ உங்களுக்கு விலை ஏறுறதுக்கான கதைகளை படிக்க தெரிஞ்சிருச்சு. அதாவது புல்லிஷ் ஸ்டோரி உங்க கையில. இந்த புது மொழியை வச்சு சார்ட்ஸை படிக்க ஆரம்பிங்க. அடுத்ததா விலை எப்போ இறங்கும்னு சொல்ற பியரிஷ் கதைகளை கத்துக்க நீங்க ரெடியா? அதை நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.